கவி லாஸ்ட் பால்ல. ஸோ டார்கெட் ஃபார் சாய் 11-70 70 ரன் நான் 60 பாலுக்கு. ஸோ பார்க்கலாம். ஸ்டே டியூன் ஃபார் த செகண்ட் இன்னிங்ஸ். செகண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ 70 ரன் டார்கெட்டிங்க, 60க்கு 70. கண்டிப்பாக பவுலிங்கில் ஃபயராக இருக்கணும்னு தான் பேசிகிட்டு இருப்பாங்க உள்ள. எனக்கு தெரிஞ்சு மொதல் 3 பவர் பிளே ஓவரை கண்ட்ரோல்டாக போடணும். மொதல் 2-3 விக்கெட்டை உடனே பிடிக்கணும். ஸோ விக்கெட்ஸ் தான் கண்டிப்பாக வேணும். அவங்கள மாதிரி நம்மளும் விக்கெட்டை பிடிச்சா மட்டும்தான் இந்த மேட்சை வின் பண்ண முடியும். இல்லைனா கண்டிப்பாக டிசெண்டாக பால் டு பால் ஆடிடுவாங்க. பவர் பிளே யூஸ் பண்ண பார்ப்பாங்க. ஒரு 10 ரன் அதிகமாக இருக்குன்றனால எப்படியாச்சும் அந்த 10 ரன் வந்துடும். ஒவ்வொருத்தரோ எக்ஸ்ட்ராஸ் அந்த மாதிரி எல்லாமே நமக்கு இருக்குன்னு சொல்லி தான் அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக செகண்ட் இன்னிங்ஸ் ஃபயராக போக போகுது, பார்க்கலாம். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நேம் தெரியல. சிவா 2 ஓப்பனிங் பேட்ஸ்மேன். ஃபர்ஸ்ட் ஒன் லவ்லி பால். ஃபர்ஸ்ட் பால் டாட் பாலா ஸ்டார்ட் பண்ணிருக்காரு சோலையூர் சிவா. குட் ஸ்டார்ட். ஸோ சௌரா ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சைக்கிள். செகண்ட் ஒன் சான்ஸ் ஃபார் அந்த அளவுக்கு பெலிவேஷன் இல்ல, எதிர்த்து முற்ற அளவுக்கு டைமிங் இல்ல. ஸோ இங்க ஒரு சிங்கிள் ஓடி இருக்கிறாங்க. ஒரு பாலுக்கும் நிறையவே டைம் எடுத்து ஃபீல்டிங் செட் பண்றாங்க. அபு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சைக்கிள். தேர்ட் ஒன் ஒரு ஸ்பின் வேரியேஷன் கீழே தள்ளிட்டு சான்ஸ் ஃபார் ரன் அவுட். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் ப்ரீ ஷாட்டுக்கு போவார்னு நினைக்கிறேன். இன்னொருத்தர் பேட்டில் செட் ஆகிட்டு ஒரு எண்டில் ஃபுல்லாக ஆடணும்னு நினச்சி வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் இருக்குது அவங்க ஆடுறதை பார்த்தா. ஏன்னா அவங்களுக்கு தேவையே மொத்தத்துக்கே 2 ஷாட் தான். விக்கெட்டை ஸ்டாண்ட் பண்ணாலே போதும், 10 ஓவருக்கு அவங்க வின் பண்ணிடுவாங்க. ஃபோர்த் ஒன் லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் விட்டுருக்காங்க. ஸோ டாட் பால் அகைன் இந்த ஓவரில் ஒரு 2வது டாட் பால் நல்லா போட்டுருக்காரு சிவா. காலையில் என் ரூம்லேயே சொன்னார், இன்னைக்கு போட்டுடலாம் ப்ரோ, நல்லா போட்டுடலாம் ப்ரோ அப்படின்னு சொன்னார். ஏன்னா நேற்று ஆல்ரெடி போட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டாருங்க சிவா. லாஸ்ட் 2 more up to lovely checked. So முதல் விக்கெட்டை லூஸ் பண்றாங்க இங்க. சோ முதல் 5 பால்ல 2 பால் டாட் பால், ஒரு விக்கெட், ஒரே 2 ரன் மட்டும் விட்டு கொடுத்து நல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்காரு தன்னோட டீமுக்காக சோலையூர் சிவா. நியூ பேட்ஸ்மேனா ஜெயராம் உள்ள 1 டவுன்ல. லாஸ்ட் 1 பால் மோர் ஃபர்ஸ்ட் ஓவர் ஓவர்ல. லாஸ்ட் ஒன் லவ்லி ஓவருங்க, எக்ஸலண்ட் ஓவர். ஐயோ இங்க மொத்த கிரௌடும் ஐயோ கத்துது வெளியில. மொத்த கிரௌடும் நமக்கு தாங்க சப்போர்ட், தமிழ்நாடு டீமுக்கு. செம்ம ஃபேன்ஸ் ஆயிட்டாங்க இங்க எல்லாருமே. ஸோ முதல் பவர் பிளே ஓவரை 3 ரன்ல போட்டிருக்காரு சோலையூர் சிவா. குட் ஸ்டார்ட். அவங்க அடிச்ச ஸ்கோருக்கு நல்ல தூக்கத்தை கொடுத்திருக்காரு. செகண்ட் பவர் போடுறதுக்கு கவி வேரியேஷன் கவி. ஸோ கவி மேலே எல்லாருக்குமே எதிர்பார்ப்பு இருக்கும், எனக்கும் தான். ஆனால் நேற்றை விட எனக்கு இன்னைக்கு அவர் மேலே 200% வந்து எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ அதை அவர் ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்கணும். அஸ் அ சீனியர் பவுலராக ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது, நேற்றைய தினத்தில் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. அதை விட 200% நீங்கள் போகணும் இந்த மேட்ச்சில். ஸோ மழை போல நம்பி இருக்கு கவியை இந்த மேட்ச்சில். ஃபர்ஸ்ட் ஒன் ஐயோ லவ்லி சேக் அடிங்க இன்சைட் எட்ஜ். நான் முன்னாடி பிச்சை அடிச்சேன், ஆனா கேரி ஆயிருக்கு நபி கை வரைக்கும். சோ விக்கெட்டுக்கு தான் நான் எதிர்பார்த்தேன். கவி வந்த முதல் பந்திலே ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. குட் ஸ்டார்ட் கவி, வெல் பவுல். லவ்லி சேக் நபி கண்டிப்பா கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும் நபி. எனக்கு இங்க இருக்கிறவங்க அன்பை நம்ம அதிக லெவலில் சம்பாதிச்சிட்டோம். கமான் கவி, 1 more விக்கெட் வெளியே இருந்து கத்திட்டு இருக்காங்க. ஸோ அதுவே சந்தோஷமா இருக்கு. ஸோ நியூ பேட்ஸ்மேனா கணேஷ் உள்ள 2 டவுன்ல. Third one lovely ball, or slower backhand variation, dot ball again. Fourth one பெரிய ஷாட்டுக்கு போயிருக்காரு, லாங் ஆஃப் உள்ள இருக்குது. ஸோ நல்லா பட்டுச்சு பேட்ஸ், சான்ஸ் ஃபார் 1 bounce பவுண்டரி. ஸோ முதல் பவுண்டரி எடுத்துட்டு வராங்க கணேஷ் பேட்ல இருந்து. தெளிவா வாட்ச் பண்ணார் பால் லாஸ்ட் வரைக்கும். 2 ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 8, 2 விக்கெட் லூஸ் பண்ணிருக்காங்க சாய் 11. ஸோ அந்த ப்ரெஷர்லேயே வச்சுருக்காங்க. சோலையூர் சிவாவுக்கு இங்கே 3வது ஓவரே கொடுத்துருக்காங்க. போன 2 மேட்ச்லையுமே 5வது ஓவர் தான் கொடுத்தாங்க. இங்கே 3வது ஓவர் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பவர் பிளே ஓவர் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ஒரு பவுண்டரி அடிச்ச ஜெயராமா அவர் இருக்கா ஸ்ட்ரைக்கில். ஃபர்ஸ்ட் ஒன் ஐயோ பால் குத்தி உள்ள திரும்பி இருக்கு. டாட் பால் இங்கே. குட் ஸ்டார்ட் சிவா. மொத்த கிரௌடு இங்கே கமான் சிவன் கத்திட்டு இருக்காங்க. செகண்ட் ஒன் லவ்லி பால், தரமான இடத்துல கொத்தி பால் நல்லா திருப்பி இருக்காரு வெளியே. பேட்ஸ்மேனை வாட்ச் பண்ணி போடுறாரு லாஸ்ட் வரைக்கும். வெல் பவுல் சிவா. தேர்ட் ஒன் பேட்ஸ்மேன் ஆன் பிரஷர், பெரிய ஷாட் போவார் நினைக்கிறேன். சான்ஸ் ஃபார் கேட்ச், லவ்லி டேக்கன். சோ சிவா எடுக்கிற 2வது விக்கெட். 3வது விக்கெட்டை லூஸ் பண்றாங்க இங்க சாய் 11. தமிழ்நாடு பிளேயர்ஸ் ஆன் ஃபயர்னு சொல்லலாம். அவங்க அடிச்ச ஸ்கோருக்கு தரமான ஸ்டார்ட்டை கொடுத்துருக்காங்க இங்க. வெல் பிளேட். நியூ பேட்ஸ்மேன் சுஹான் 3 டவுன்ல. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் கையிலே போயிருக்கீங்க. நல்ல த்ரோ, சிங்கிள்.
இவரை பார்க்கும்போது தான் கொஞ்சம் டேஞ்சராக தெரியுது. இது வரைக்கும் எந்த பவுண்டரி சிக்ஸ்லாம் பதிவு பண்ணல. ஆனாலும் ஓப்பனிங் பர்சனாக உள்ளே வந்து அவருக்கு ஏற்ற பால் வர்ற வரைக்கும் கீழே ஆடுற மாதிரி தோணுது. இவர் விக்கெட்டை பிடிக்கிற வரைக்கும் நிம்மதி இல்லை. நெக்ஸ்ட் ஒன் அபு ஆன் ஸ்ட்ரைக். ஐயோ இன்சைட் எட்ஜிங்க, ரொம்ப க்ளோஸுங்க ஆஃப் ஸ்டம்ப்ஸுக்கு. டாட் பால், ஹார்ட் லெக் சிவா. நெக்ஸ்ட் ஒன் குயிக்கராக ஒரு பால் போட்டிருக்காரு. இங்கே கவர்ஸை கிளியர் பண்ணிருச்சு. ஸோ இங்கே பவுண்டரி போகுது, இங்கே ஃபீல்டரே இல்லை. ஸோ இந்த பால் தான் அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பாலை போட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ முதல் பவுண்டரி எடுத்துட்டு வராரு இங்கே அபு தன்னோட பேட்ல இருந்து. ஹீ சீம்ஸ் டு பி டேஞ்சரஸ். 3 ஓவர் முடிச்சு ஸ்கோர் 13, 3 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களும் பால் டு பால் எடுத்துகிட்டு வராத அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி போட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ ஒரு நியூ பாலர் இங்கே யூஸ் பண்ணுறாங்க, மேமங்கலம் பிரசாத். ஸோ இந்த எண்டுக்கு விண்டு பார்த்தீங்கன்னா தள்ளு காற்று, அதாவது நீங்கள் மேலே அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக காற்றுக்கு கேரியாக வெளியே போகும். ஸோ பவர் பிளே முடிஞ்சிட்டனால எல்லா இடத்துலையும் ஃபீல்டர் மேலே வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் ஒரு ஒய்டு, ஃபர்ஸ்ட் பால் ரீபாலிங்க. லவ்லி பால் முன்னாடி இழுத்து போட்டார் ஸ்லோயரா. இந்த மாதிரி இடத்துல 2 பால் போட்டு இடத்த பிடிச்சா போதும். அடுத்தடுத்து நம்ம கரெக்டாக போட்டுடலாம், லென்த்தில் பேஸ் ஏற்றிக்கலாம். அதுக்கப்புறமா செகண்ட் ஒன் பிளேயர் கீழே தள்ளி இருக்காரு. சாண்டிங்க ஸ்டாப் பண்ணல. இங்க 2 ரன் ஓட்டாங்க. தேர்ட் ஒன் ஒரு அரை அரைஞ்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் வச்சிருக்காங்க மேலே பாலா. குட் ஸ்டாப். இங்க 2 ரன் 1 ரன் பார்க்கலாம். அம்பையர்ஸ் காலிங்க நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. ஸோ அம்பையரிங்க எல்லாமே ஃபேராக தான் பண்ணுறாங்க. வந்து பார்த்த வரைக்கும் யாருக்குமே ஒன் சைட் பண்ணல, கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் 3 பால்ல 5 ரன் வந்திருக்கு. ஃபோர்த் ஒன் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட். காமராஜ் அங்கே ஃபீல்டர். நல்ல வேலை, குட் ஸ்டாப். அனதர் ஒன் 2 இந்த ஓவரில் 3வது 2 ஓடி இருக்கிறாங்க. லாஸ்ட் 2 மோர். வெல் போல், வெல் போல், கம் ஆன் பாய். 4 ஓவர் முடியல ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 21. ஸோ நம்ம அட் தி ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 25 இருந்தோம். அவங்க 21, 3 விக்கெட் இழந்து. ஸோ 5வது ஓவர் போடுறதுக்கு சாண்டி ஒரு வேரியேஷன் போலர். ஸோ வேரியேஷன் போலர்ஸை எப்படி ஆடுறாங்கன்னு பார்க்கலாம். 2 பேட்ஸ்மேனும் டீசெண்டாக ஓரளவுக்கு பேட்டில் ஒட்டியிருக்காங்க. 3 விக்கெட் கன்சிக்யூட்டிவாக போனதுக்கப்புறம் டீசெண்டாக ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் கேட்ச், சான்ஸ் ஃபார் கேட்ச். ஐயோ கை வரைக்கும் கேரி ஆகல பால். ஒரு எட்ஜில் பட்டுருந்துச்சு. இங்கே ஒரு சிங்கிள் ஓடி இருக்கிறாங்க. போன பால் ஒரு வைடு, செகண்ட் பால் ரீபாலிங்க. வெல் பிளேட். தெளிவாக கீழே கீழே தள்ளிட்டு இருக்கிறாங்க. இங்க குட் ஸ்டாப், சிங்கிள். தேர்ட் ஒன் காலில் போட்டிருக்கு. எல்பிடபிள்யூஆர் தான், இது பிளம்மா இருந்திருக்கும். சிங்கிள் ஓடி இருக்கிறாங்க. கீப்பர் க்ளோஸ். அங்கே லாங் ஆஃப் உள்ள இருக்கு, கவர்ஸ் மேல இருக்கு. ஐயோ கேட்ச் டிராப்புங்க. இங்க தெளிவா தூக்கி விட்டு கொடுக்காம உள்ள போட்டாரு. ஏன்னா விட்டு இருந்தா லாங் ஆஃப்ல கனெக்ட் பண்ணுவாங்க கண்டிப்பா. ஸோ ஒரு வைடுக்கு ஒரு டாட் பால் ஈக்குவல் ஆயிடுச்சு. இது வரைக்கும் 4 பால்ல 4 சிங்கிள் வந்திருக்கு இந்த ஓவரில். லாஸ்ட் 2 மோர். ஐயோ குட் ஸ்டாப், சிங்கிள் அகைன். லாஸ்ட் ஒன் சுச்சிட்டுக்கான ட்ரை உடம்புல பட்டிருக்கு. சான்ஸ் ஃபார் ரன் அவுட்டிங்க. ஒரு மிஸ்கம்யூனிகேஷன். ஐயோ கீழே விழுந்துட்டார் சோலையூர் சிவாங்க. ஆனாலும் ரன் அவுட்டிங்க. அவர் வரல திருப்பி. ஸோ ஓப்பனிங் பேட்ஸ்மேன் உள்ள வந்து அபு அவரோட விக்கெட் இங்க மிஸ்கம்யூனிகேஷன்ல ரன் அவுட்ல வெளியே போகுது. 4வது விக்கெட்டை லூஸ் பண்றாங்க. இந்த பார்ட்னர்ஷிப்பையும் பிரேக் பண்றாங்க. ஸோ சிவா வந்து கீழே விழுந்துட்டாரு. கீழே விழுந்ததா அவர் கவனிக்கல நினைக்கிறேன். பேட்ஸ்மேன் திருப்பி வரவே இல்லை அவரு. ஏன்னா ரன் அவுட் ஆயிரம் தெரிஞ்சிருக்கு அவருக்கு. 5 ஓவர் முடிச்சு ஸ்கோர் 26, 4 விக்கெட் லூஸ் பண்ணிருக்காங்க. சாண்டி இந்த ஓவரை 5 ரன்ல போட்டு போயிருக்காரு. அதுல ஒரு வைடு அடங்கும். ஸோ ஒரு முக்கியமான விக்கெட் ரன் அவுட்ல வந்திருக்கு. இந்த ஓவர் போடுறதுக்கு நியூ பவுலரா சுமன் யார்கர் சுமன் வந்திருக்காரு. நியூ பேட்ஸ்மேன் உள்ள வந்திருக்காரு. ஆளை பார்த்து அடிப்பா கூட இருக்கு. ஐயோ மைண்ட் வாய்ஸ் சத்தமா பேசிட்டேன். ஃபர்ஸ்ட் ஒன் சுமன் டு சுரேஷ். ஃபுல் பேஸ்ல அடிச்சு போடப்பட்ட பந்து டாட் பால், வெல் பால். செகண்ட் ஒன் அபியானா முகத்திலே போட்டிருக்கு. ஃபுல் பேஸ்ல ஒரு பால் கிரீஸ் விட்டு வெளியே குத்தி பம்ப் ஆகி. ஸோ லெக் பைஸ்ல ஒரு சிங்கிள். கண்டிப்பா அந்த பேச பிடிக்கிற கஷ்டம் தான். ஏன்னா குத்தன கவர் சர்ரன் பால் பம்ப் ஆயிடுச்சு. பட்டாசா வருது சுமன் பந்து. பொத்து உருவாப்புல வேகம். டைம் பண்ண முடியல. இந்த பேச கண்டினியூ பண்ண நல்லா இருக்கும். தேர்ட் ஒன் ஷாட் பலர்னு ஒரு அரை விக்கி எங்க ஃபீல்டர். குட் ஸ்டாப். இங்க ஒரு சிங்கிள். ஃபோர்த் ஒன்
குயிக்கா எடுத்துட்டாரு பேட்டை. சிங்கிள். லாஸ்ட் 2 more. ஃபுல் டாஸ். ஐயோ பொத்துருச்சு பின்னாடி. இங்க ஒரு பவுண்டரி. ஸோ பேஸ் அதிகமாக அழுத்த அது ஃபுல் டாஸாக மாறுது. ஸோ லக்கிலி டாப் எட்ஜில் ஒரு பவுண்டரி பேக் சைடில். கொஞ்சம் லக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லலாம். லாஸ்ட் 1 more. Lovely taken. What a catch, Nabi. Full pace la ஒரு பால் இன்சைட் எட்ஜ். இன்சைட் எட்ஜ் கேட்ச் பிடிக்கிறதே கஷ்டம். அது இந்த பேஸ்ல அதுவும் லெஃப்ட் ஹேண்ட்ல. அவர் லெஃப்ட் ஹேண்ட் தானோ? ஓகே, இருந்தாலும் கஷ்டமான கேட்ச் தான். வெல் டேக்கன். 5வது விக்கெட்டை லூஸ் பண்றாங்க சாய் லெவன்ஸ். வெல் பால் பாய்ஸ். 6 ஓவர் முடிஞ்சு. ஸ்கோர் 33. 5 விக்கெட் லூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ சாண்டி அவருக்கான 2வது ஓவர் மேட்ச்சுக்கு இது 7வது ஓவர். முக்கியமான ஓவர்னு சொல்லலாம். சாண்டிக்கான 2வது ஓவர். பிரசாத்துக்கு ஒரு ஓவர் இருக்கு. லவ்லி பால். ஸ்லோயரா ஃளைட் பண்ணி யாக்கிங் லென்த்ல போடுறாரு. தெளிவா சாண்டி நேத்துல இருந்தே அதை தெளிவா பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். வேரியேஷன் போலரா இருந்தாலும் அது யாக்கிங் லென்த்ல போடும்போது ஒண்ணுமே பண்ண முடியல. ஸோ கீப்பர் அப் டு இங்க. செகண்ட் ஒன். ஒரு பெரிய ஷாட்டுக்கு போயிருக்காரு. ஒயிட் கோட் உரசி போயிருக்காரு. அம்பையர்ஸ் காலிங்க. நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. அந்த எண்ட்லேருந்து அடிக்கும்போது ஆப்போனன்ட் சீட் விண்டு. ஸோ மேலே ஆடினாங்கன்னா கண்டிப்பாக விக்கெட் தான். பெரிய ஷாட்டு தான் போகிறாங்க. மிட் விக்கெட்டு கவர்ஸ் எல்லாம் மேலே வச்சிருக்காங்க. தேர்ட் ஒன். லவ்லி பால். அகைன் ஒரு யாக்கிங் லென்த். மொதல் 3 பாலுமே கன்சிக்யூட்டிவ் டாட் பால் சாண்டி. இந்த பேட்ஸ்மேனுக்கு வரைக்கும் பேட்டில் அவுட்ல வந்ததுலேருந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காரு. குயிக்கா போட்டாரு. சான்ஸ் ஃபார் கேட்சிங். சுமன் கையில. லவ்லி டேக்கன். விக்கெட்டை லூஸ் பண்றாங்க இங்க சாய் லெவன்ஸ். வெல் பால் சாண்டி. தெளிவா போட்டாரு. விட்டு இல்ல அந்த அளவுக்கு. விட்டு இருந்தா கண்டிப்பா மிட் விக்கெட்ல கிளியரா இருக்கும். சோ நல்ல கேட்சிங்க சுமன். நியூ பேட்ஸ்மேனா அனுப்புள்ள அந்த டீமோட கேப்டன் அவர் தான் டாஸ் போட்டாரு. நெக்ஸ்ட் ஒன். லவ்லி பால். அகைன் ஒரு இன்லைன் வேரியேஷன்ல யாக்கிங் லென்த்ல வேரியேஷன் பால் போடுறாரு. 3 ஒன்னு சேரும்போது செம்ம ரிசல்ட் கிடைக்குதுங்க. டாட் பால். இந்த ஓவர்ல இது வரைக்கும் 4 டாட் பால் போட்டுருக்காரு நினைக்கிறேன். லாஸ்ட் ஒன். பேட்ல பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் குத்தி இருக்குன்னு நினைக்கிறேன் கீழே. அதனால இங்கே விக்கெட் கொடுக்கல. எக்ஸலண்ட் ஓவர் பெங்களூர். சாண்டி வேற லெவலில் பண்ணிட்டாரு இந்த ஓவரில். ஸோ ஒட்டு மொத்தமாக இங்கே அப்ளாஸ் பண்ணிட்டு இருக்காங்க சாண்டி. ஏன்னா இந்த ஓவரை சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு. ஃபோன் அந்த டக்குன்னு திருப்பிடலாம். கேமரா திருப்ப முடியல. சாரி, மெய்டன் போட்டிருக்காரு இந்த ஓவரை சாண்டி. மறந்தே போயிடுச்சு. ஒரு ரன்ல போட்டாருன்னு நினைச்சேன். மெய்டன் போட்டிருக்காரு இந்த ஓவரை. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஓவர்னு சொல்லியிருந்தேன் இந்த ஓவரை. அவருக்கான 2வது ஓவர். ஸோ ஸ்கோர்ல எந்த சேஞ்சும் இல்லை. ஸ்கோர் 7 ஓவர் முடியல. 33. 6 விக்கெட் இழந்து. ஸோ சுமன் அவருக்கான 2வது ஓவர். சோலையூர் சிவா சாண்டியை தொடர்ந்து சுமன் அவருக்கான 2வது ஓவர். மேட்ச் 8வது ஓவர். நியூ பேட்ஸ்மேனா ரஃபீக் ஸ்ட்ரைக்ல. ஃபர்ஸ்ட் ஒன். உடம்புல சாரி பேட்ல பட்டிருக்கு. கேப்ல போயிருச்சு. பொத்துருச்சு. இங்க விரட்ட முடியல. ஸோ முதல் பந்திலே பவுண்டரி எடுத்துட்டு வராருங்க ரஃபீக். ஸோ இன்னும் கொஞ்சம் உடம்பு விட்டு வெளியே போடலாம். பாடி லைன்ல போட்டாரு. ஸோ எஞ்சி உள்ள 3 ஓவர் 37 ஆடணும் அப்படின்ற நிலைமையில முதல் பந்திலே இங்கே பவுண்டரி வந்திருக்கு. அசால்ட்டா இருக்கக்கூடாது. இந்த மேட்ச் முடியல. 3 ஓவர் இருக்கு. செகண்ட் ஒன். தெளிவா போட்டிருக்காருங்க. கவர்ஸ் கையிலே போயிருக்கு. விக்கெட்டா இல்ல, கீழே குத்தி தான் பிடிச்சிருக்காரு. சிங்கிள். சரி, டாட் பால். நெக்ஸ்ட் ஒன். லவ்லி பேஸ். ஃபுல் பேஸ்ல ஒரு பால். டாட் பாலிங்க. ஸோ முதல் 3 பால 4 ரன்ல போட்டிருக்காரு சுமன். முதல் பால்ல பவுண்டரி போன நிலைமையில 2 பாலுமே நல்லா பிடிச்சி போட்டிருக்காரு. நல்ல கம்பேக். பேஸுக்கு தெரிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கேப்ல சான்ஸ் ஃபார். நல்ல ஃபீல்டிங். 2 ரன் ஓடி எடுக்கிறாங்க. லாஸ்ட் 2 பால்ஸ் மோர். ஷாட். குட் ஷாட். ஐயோ விக்கி கையில விழுந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா நல்ல ட்ரை விக்கி. ஸோ முதல் பெரிய 6 பதிவு பண்றாங்க இந்த ஓவர்ல. இது வரைக்கும் 12 ரன் வந்திருக்கு. ஆஹா, மேட்சை ஒரு மாதிரி திருப்புற மாதிரி தெரியுது. லாஸ்ட் 1 பால். அகைன் ஒரு குட் ஷாட். சான்ஸ் ஃபார் பாலாங்க. ஐயோ அதுவும் கிளியர் ஆயிடுச்சுங்க. பேக் டு பேக் 2 சிக்ஸிங்க. இந்த ஓவர்ல மட்டும் 18 ரன் வந்திருக்கு. ஆஹா. ஸோ இன்னும் 19 ரன் தான் தேவை. 12க்கு 19. மேட்சை அவங்க பக்கம் மறுபடியும் திருப்பிட்டாங்க. 3 ஓவர் 37 ரன் அடிக்கணுன்ற நிலைமையில இந்த ஓவர்ல 18 ரன் வந்திருக்கு. இன்னும் 19 தான் ஆடணும். ஆஹா, கை காலில் ஒரு மாதிரி ஆட்டம் கொடுக்குது எனக்கு. மேட்ச் ஓவர் போட பிரசாத். ஃபர்ஸ்ட் ஒன். 19 ஆடணும். ஒரு டாப் சான்ஸ் ஃபார் கேட்ச். நபி லவ்லி டேக்கன்.
ஸோ முக்கியமான நேரத்தில் பிரசாத் எடுத்து வந்து ஒரு விக்கெட்டை பிடிச்சிருக்காங்க. நான் என்ன நினைச்சேன்னா மேட்ச் ஒரு கவி தான் போடுவார், இந்த பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணி ஆகணும், ஒரு விக்கெட் தேவைன்ற நம்ம அவருக்கு தான் கொடுப்பாங்க நினைச்சேன். ஆனால் தெளிவாக யோசிச்சு பிரசாத் கொடுத்துருக்காங்க. அது ஒர்க் அவுட்டும் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் பால்ல விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு தெளிவா. முத்து நியூ பேட்ஸ்மேன் உள்ள செகண்ட் ஒன் பேட்ல டாப் எட்ஜ் நினைக்கிறேன். ஒரு ஸ்ட்ராங்கான அப்பீலிங்க சான்ஸ் ஃபார் 2 பேர். அவர் கை தூக்கி இருக்காருன்னு நினைக்கிறேன். அதான் இங்க பெரிய டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. இல்ல டிஸ்கஸ் பண்ணி கொடுப்பாங்க நினைக்கிறேன். நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. ரன் எதுவும் வரல. லவ்லி யாக்கிங் லென்த் ட்ரை. லோட்டாஸ் அவுட். குட் ஸ்டாப். அங்க சிவா இங்க ஒரு சிங்கிள். 3 பால்ல ஒரு ரன். ஐயோ இந்த பேட்ஸ்மேன் சைக்கிள் வந்தால பயமா இருக்கும். எஞ்சி உள்ள 9 பந்துக்கு 18 ஆடணும். ஃபோர்த் ஒன். ஃபுல் டாஸ் பால் திருப்பி விட்டுருக்காரு. அங்க ஃபீல்டர் வச்சிருக்காங்க மேல. ஷாட் கமிட் ஆயிருந்தாரு நினைக்கிறேன். அவர் எதிர்பார்த்த பந்து வரல. சோ கீழ தள்ளி இருக்காரு. சிங்கிள் சூப்பரா போட்டுருக்காரு பிரசாத் இப்போ வரைக்கும். லாஸ்ட் 2 மோர் முக்கியமான கடைசி 2 பந்துகள். Again lovely wide yacker, excellent wide yacker. 2 ரன் கால் பண்ணிருக்காங்க. குட் ஸ்டாப்பிங் பாலா. 2 ரன் ஓடல. நல்ல ஃபீல்டிங். சிங்கிள். லாஸ்ட் 1 பால் மேட்ச் பால். சிங்கிள் தட்டி ஸ்ட்ரைக்கர் தக்க வைக்கிறாரான்னு பார்க்கலாம். அகைன் ஒரு ஸ்கூப் கான்ட்ரே பால் திருப்பி விட்டுருக்காரு அஜித். அங்க ஃபீல்டர் 2 ரன் ஓட மாட்டாங்க, ஏன்னா ஸ்ட்ரைக் ஓப்க பாப்பாரு. சோ சிங்கிள். இது ஓவர் முடியுது. எக்ஸலென்ட் ஓவர். மேட்ச் ஓவர். தரமான ஓவர் பிரசாத். முதல் பந்தில ஒரு விக்கெட்டையும் பிடிச்சு 5 ரன்ல போட்டுருக்காரு நினைக்கிறேன் இந்த ஓவரை. தரமான ஓவர். மேட்ச் ஓவர். போன ஓவரில் 18 ரன் வந்த நிலைமையில இந்த ஓவரை தைரியமா துணிச்சலா போடுறதுக்கே ஒரு கட்ஸ் வேணும். பிரசாத்தை சூஸ் பண்ணதுக்கு அவர் நம்பிக்கையா போட்டு கொடுத்துருக்காரு. கண்டிப்பா டைம் எடுத்து பிரசாத்தை பாராட்டியே ஆகணும், கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். 9 ஓவர் முடியல. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 55. 7 விக்கெட் லூஸ் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போறது கவி. ஸ்ட்ரைக்ல 2 6 பதிவு பண்ண ரஃபீக் இருக்காரு. சோ பார்க்கலாம். முதல் 2 பால் குருஷியலா இருக்க போகுது. என்ன வேரியேஷன் யூஸ் பண்ண போறாருன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஒன் ஏறி போயிருக்காரு ஆஃப் சைடு வரைக்கும். ஆனாலும் ஓடி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் ரீபால். ஃபுல் பேஸ்ல ஒரு பாலுங்க. சோ ஃபர்ஸ்ட் முதல்ல போட்ட ஓவர்ல நியூ பால் கையில இருந்தனால 6 பாலுமே ஸ்லோ வேரியேஷன் தான் போட்டாரு. ஃபுல் பேஸ்ல யாக்கிங் லென்த்ல போடல. ஆனா இந்த ஓவர்ல ஃபர்ஸ்ட் பாலே ஃபுல் பேஸ்ல யாக்கிங் லென்த்ல. குட் ஸ்டார்ட் கவி. செகண்ட் ஒன். அகைன் ஒரு ஒயிட் பால். செகண்ட் ஒன். அகைன் ஒரு வைட் யாக்கர் ட்ரை. லோட்டாஸா கன்வெர்ட் பண்ணி 2 ரன் ஓடுவாங்களா பார்க்கலாம். நிக்க வச்சு ஓடுவாங்களான்னு. ஐயோ இங்க ஒரு மிஸ்ஃபீல்டு. இங்க 2 ரன் ஆக்கிட்டாங்க. 4 ரன் வந்திருக்கு இந்த ஓவர்ல இப்போ வரைக்கும். 4 பாலுக்கு 11 ஆடணும். ஒரு பால் அடிச்சா கூட மேட்ச் மாறிடும். செம்ம ஹைட்டா போயிருக்கு. ஆனா ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஃபீல்டர் வைக்கல. சுமன் வந்துட்டு இருக்காரு. வேகமாங்க கையில உழுதான்னு பார்க்கலாம். இல்ல பிட்ச் பண்ணி குத்தி புடிச்சு இங்க 2 ரன் ஈஸியா ஓடி எடுக்கிறாங்க. 9 ரன் ஆடணும் எஞ்சியில 3 பாலுக்கு. செம்ம பிரஷரா போயிட்டு இருக்கு மேட்சுங்க. எல்லா பாலும் பேட்ல ஆடிக்கிட்டு இருக்கான் அந்த ஆளு. அதான் கொஞ்சம் பயமாவே இருக்கு. ஸோ 3 பாலுக்கு 9 ஆடணும். ஒரு பால் அடிச்சா கூட மேட்ச் மாறிடும். போன மேட்ச் இதே மாதிரி சுச்சுவேஷன் தான். ஒரு பேட்ஸ்மேன் உள்ள வந்து 6 அடிச்சா மேட்சே மாறிடுச்சு. ஸோ பக்கு பக்குன்னு தான் இருக்கு. கைகாலாம் ஒரு மாதிரி கடற்கடன் தான் இருக்கு. கவி மேல நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா போட்டுருவாருன்னு. ஸோ எஞ்சி உள்ள 3 பாலுக்கு 9 ரன். இந்த பால் ரொம்ப ரொம்ப குரூஷியலான பால். நல்லா போட்டு கவி ப்ளீஸ். முக்கியமான பால். ஷாட். குட் ஷாட். சான்ஸ் ஃபார் சுமன். அங்க கையில போகுது நினைக்கிறேன். எஸ் எஸ் எஸ். சோ இங்க முக்கியமான பேட்ஸ்மேன் விக்கெட் போயிடுச்சு. அதுவும் முக்கியமான பந்துல போயிடுச்சு. நியூ பேட்ஸ்மேன் சைக்கிள் வருவார். 2 பாலுக்கு 9 ஆடணும். வெல் பால் கவி. அங்க என்ன ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்குன்னு தெரியல. செத்த நேரத்தை செத்து போயிருப்பேன். ஏன்னா அடிச்ச ஷாட் அந்த மாதிரி. ஒருவேளை கேரி ஆகி போயிருந்தா என்னத்துக்கு ஆகுறது. 2 பால் இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாலா இருக்கு. நியூ பேட்ஸ்மேன் சைக்கிள் இருக்க போறாரு. ஆனா பெலகிரி சப்போர்ட் வேற லெவலுங்க நமக்கு. ஒரு பேட்ஸ்மேன் உள்ள வர வர வெளியில அவங்க சொல்றாங்க இந்த பேட்ஸ்மேன் எப்படி ஆடுவார், அந்த பேட்ஸ்மேன் எப்படி ஆடுவார் எல்லாமே சொல்றாங்க. இந்த பேட்ஸ்மேன் ஸ்டெப் அவுட் பண்ணுவாருன்னு சொல்லிருக்காங்க. 2க்கு 9 முக்கியமான பால். மேட்ச் பால். மேட்ச் ஆல்மோஸ்ட் நம்ம வின் பண்ணிட்டோம். சோ இங்க ஒரு பாலுக்கு 8 ரன் தேவை. வெல் பவுல் விக்கி. வெல் பவுல் சாரி விக்கின்ற கவி. வெல் பவுல். ஆல்மோஸ்ட் இந்த மேட்ச் நம்ம வின் பண்ணிட்டோம். எல்லா கிரவுடும் இங்க கத்துறாங்க. நானும் மனசுக்குள்ள கத்தி குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருக்கேன். லாஸ்ட் ஒரு பால் இருக்கு. 8 நானும் எந்த தப்பு பண்ணாம நேருக்கு நேரு போட்டா போதும். ஐயா இங்க இருந்து கத்தாதயா கொஞ்சம். கேமரா பக்கத்துலயே ஒரு ஆள் கத்திட்டு இருக்கான். So last 1 ball of the match.
மேட்ச் வான் பை ரிச் 11s. இன்னைக்கு டேலர் ரெண்டாவது அணியா ஃபைனலுக்கு முன்னாடி போறோம். உள்ளூர் கிரிக்கெட் சேனல் சார்பாக ரெண்டு டீமுக்கு வாழ்த்துக்கள். இங்க இருக்கிற மேசிவ் சப்போர்ட்டுக்கும் எங்களுடைய அன்பார்ந்த நன்றிகள். ஸோ ஸ்டே டியூன்ட் ஃபார் தி ஃபைனல் மேட்ச். ஸோ நல்ல விஷயம் நடக்குது. கவியை கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. உள்ள போயிட்டு எல்லா பிளேயர்ஸும் கை கொடுத்துட்டு இருக்காங்க. ப்ரோ தெரியுதா? எல்லாம் உள்ள போயிட்டு பிளேயர்ஸ் ஃபுல்லாக கை கொடுத்துட்டு இருக்காங்க. எவ்வளோ க்ரௌடு பாருங்க உள்ள. செம்ம சப்போர்ட்டுங்க, மேசிவ் சப்போர்ட். கிரிக்கெட்டுக்கு இங்கே செம்ம கிரேஸ் இருக்கு. ஐயா எங்கேயா அந்த சுமன் ஐயா? சுமன் அப்படியே லைவா இன்டர்வியூ பண்ணி. ஐயா சுமன் ஐயா அப்படியே கொஞ்சம் கேமராக்குள்ள வாயா. ஐயா இங்க வாயா. ஏய் எங்க வெளியே போற உள்ள வா.